நம்ம பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 வீலும் ஃப்ளையிங்ல ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னாடி வந்து என் வண்டி தேஞ்சுக்கிட்டே போகுது. 2 நிமிஷம் தான் போலீஸ் டக்குன்னு வந்துட்டாங்க. வந்து எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட்ல வந்து ஹெல்மெட் போட்டதுனால மட்டும்தான் உயிர் தப்பிச்சேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உடையிற அளவு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு ராம் டிஆர்எஃப்எல் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறேன். வந்து என்னடா ராமா வந்து கையிலலாம் இதெல்லாம் கட்டு மாதிரி கட்டிகிட்டு இருக்க, வந்து மூஞ்சிலாம் சேஃபே மாறிச்சு, இது என்னடா கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து டிஆர்எஃப்ஏ என்ன சொல்கிறதுனா, நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. என்ன ஒரு சேஞ்சஸ்னால், அந்த ஒரு செகண்டு தாங்க. அந்த ஒரு செகண்டில் என் லைஃப் வந்து ஒரு 4-6 மந்த்து வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த டிஆர்எஃப்ஏ நம்ம சேனலில் பைக் அண்ட் ட்ராவல் டெடர்னேஷன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுங்க. ஃபேன் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து எப்போ ஆச்சுன்னா டிசம்பர் 7 நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. ஏன்னா எதுக்காக போயிட்டு இருந்தேன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருந்தேன். அது யாருன்னா நம்ம தம்பிங்க, நம்ம தம்பியோட சிஸ்டருக்கு மேரேஜ். ஸோ வந்து அங்கே போயிட்டுருந்தேன். அது வந்து என் தம்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதனால் கூப்பிட்டேன்னு சொல்லி நான் போனேன். போகிற வழியில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் மிஸ்டேக் தாங்க. ஒரு சின்ன கவனக்குறைப்பு. அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. இல்லைன்னா நடந்திருக்காது. என்ன நடந்துச்சுன்னா, பெரம்பலூரில் இருந்து நைட்டு ஒரு 10:30 போல் கிளம்புனேன் ரூம்லேருந்து. ஏன்னா நான் ரூம்லேருந்து தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். அதனால் அங்கேருந்து கிளம்பி தொழுதூர் பக்கத்தில் போயிட்டேன். தொழுதூர் பக்கத்தில் கட்டாயம் உள்ள ஒரு ரோடு போகும், சரிங்களா? அந்த ரோட்டுக்குள்ளே போகும்போது நம்ம கிராமத்துலாம் ஒரு சின்ன சின்ன பாலம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பாலம். நான் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் கொஞ்சம் எப்போதுமே நம்ம வந்து R15னாலே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவோம். ஆனால் வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பாலம் கட்டியிருக்காங்க. இப்படி கட்டியிருக்கும்போது வந்து இப்படி மேடு பள்ளம் மாதிரி இப்படி இருக்க மாட்டுக்கு. ஸோ வந்து அதை பார்க்காம நைட்டு ஹெல்மெட் போட்டிருந்தேன். கொஞ்சம் விசிபிளாக இல்லை, அதனால் சொல்லி போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது இப்படி கரெக்டாக இப்படி வண்டி இப்படி மேலே ஏறினுச்சு. மேலே ஏறி என்ன ஆச்சுன்னா, 2 வீலும் ஃப்ளையிங்கில் ஆயிடுச்சு. 2 வீல் ஃப்ளையிங்கில் போகும்போது ஃபஸ்ட்டு வீல் முன்னாடி பட்டுருச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீல் முன்னாடி படவும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணாக இருந்திருக்கு மாட்டுக்கு. என்ன ஆச்சுன்னா, இப்படி இப்படி ஃபஸ்ட்டு வீல் டக்குன்னு படவும் இப்படி இப்படி இருக்கிறது இல்லைங்க, 2 இப்படி ஆடி இப்படி சாஞ்சிச்சு. இப்படி சாயவும் வந்து இப்படி விழுந்துட்டேன். இப்படி விழுந்து நானும் அப்படியே பறந்துக்கிட்டே போகிறேன். என் கண்ணு முன்னாடி வந்து என் வண்டி தேஞ்சிட்டு போகுது. அந்த வண்டி கட்டிலேருந்து நெருப்பு மாதிரி வருது, சரிங்களா? அந்த வண்டி தேஞ்சிட்டே போடலாங்க, ஒரு தார் ரோட்டெலாம். அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது நெருப்பு வருது. நான் உருண்டுக்கிட்டே போகிறேன், வண்டி பின்னால் உருண்டுக்கிட்டே போகிறேன். என் கண்ணால் பார்க்குறேன் வண்டி முன்னாடி போயிட்டுருக்கிறது. வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தேய்ச்சிக்கிட்டே போயிடுச்சு. நானும் அப்படியே உருண்டு பிறந்துக்கிட்டே போயிட்டேன். அது வந்து டக்குன்னு ஏஞ்சி நின்றுட்டேன். ஏன்னா ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன், அதனால் வந்து கான்ஷியஸ்லாம் இருந்தேன். அது வந்து என்னாச்சுன்னா, டக்குன்னு ஏஞ்சி நின்று பக்கத்தில் தான் என் பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து எழுப்பி விட்டாங்க. தம்பி என்னாச்சு உட்காரு அப்படின்னாங்க. உட்காரு ஏன் உட்காருன்றாங்க. அவ்வளோ பேர் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு ஏஞ்சி நின்றுட்டேன். நான் கீழே விழுந்த உடனே டக்குன்னு ஏஞ்சி நின்றுட்டேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பதட்டமாகிடுச்சு எனக்கு. இந்த ஏஞ்சி நின்றுட்டேன். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா, ஏஞ்சி நின்ன உடனே என் 2 கையால் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டினோடனே வந்து போலீஸ்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்க. போலீஸ் ஒரு 2 நிமிஷம் தான் போலீஸ் டக்குன்னு வந்துட்டாங்க, தொழுதூர் போலீஸு. ஸோ வந்து போய் வந்தோடனே எங்கள் தம்பி ஒர்க் பண்ணுற அது மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறேன்னா, அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருந்தேன், வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து போலீஸ் காரங்க பார்த்துட்டேன்னு சொன்னால், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடு, ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க் பண்ணுற, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வண்டிங்க தான் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ வந்து இறச்சி விட்டு இல்லாட்டா நீ கூட காலையில் நல்லா இருந்தேன்னா நீ கூட வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடம் பெயின் ஆச்சு. இந்த இடம் பெயின் ஆகிட்டு இருந்துச்சு. சரி என்ன ஏதுடா, ஏன்டா அப்படி பெயின் ஆகுதுன்னு சொல்லி நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, இந்த ஷோல்டர் தான் வந்து நவுந்துருச்சாட்டுக்குன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் கரெக்டாக வந்துச்சு, பசங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. நான் கீழே விழுந்த உடனே கால் பண்ணிட்டேன் பசங்களுக்கு வந்து. ஏன்னா பைக் மொபைல் ஹோல்டரில் வந்து மொபைல் இருக்கும். அண்ணே மொபைல் மட்டும் கொஞ்சம் எடுத்தாங்க, பசங்களுக்கு கால் பண்ணிடுறேன்னு சொல்லுவோம். வந்து மொபைல் எடுத்து கொடுத்தாங்க. பசங்களுக்கு கால் பண்ணேன், உடனே பசங்களாம் வந்துட்டாங்க.
அப்புறம் அப்புறம் ஆம்புலன்ஸு கரெக்டாக வந்துச்சு, பசங்களை கரெக்டாக வந்துட்டாங்களா, வந்து இங்கெல்லாம் வேணாம் வாங்க நம்ம வந்து ஜிஹெச் போயிடுவோம், பெரம்பலூர் ஜிஹெச் போயிடுவோம்னு சொல்லி பெரம்பலூர் கூப்பிட்டு போயிட்டாங்க. பெரம்பலூர் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன ஆயில்மெண்ட் இந்த இடம் பார்த்திங்களாங்க, இந்த இடம் காயம் இங்கே பாருங்கள், நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அப்புறம் வந்து இந்த இந்த இடம் வந்து இந்த இடம்லாம் காயம். பட் ஆனால் இது போட்டிருக்கேன், நல்லா காமிக்க முடியல. ஆனால் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா போயிட்டு ஒரு சின்ன சின்ன ஆயில்மெண்ட்லாம் போட்டு அப்புறம் வந்து இல்லைடா நம்ம ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நம்ம போய்க்கலாம் வந்து அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிட்டாங்க. சரி இப்போதைக்கு என்னால் அந்த அந்த டைமில் வந்து என்னால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவு பெயின் ஆச்சு, என்னால் எடுக்க முடியல டிசிஷன் வந்து. சரி பசங்க சொல்கிறதே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசங்க சொல்கிறத கேட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன். போனதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே இந்த இடத்த தொட்டு பார்த்தேன். கரெக்டாக இந்த எலும்பு உடஞ்சிருச்சுங்க. இந்த எலும்பு உடஞ்சிருச்சு. நான் பைக்கில் போகும்போது இந்த இடம் பெயினாகுன்னு தொட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, இந்த இடம் பெயின் இந்த இடம் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா போய்ட்டு ஹாஸ்பிட்டலாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். வந்து கை நார்மலாக எப்போ ஆகுனா ஒரு 6 மந்த் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம டிசம்பர் மாதம் 2023 விழுந்தோம். எப்போனா டிசம்பர் 7ஆம் தேதி, அப்புறம் 8ஆம் தேதியே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தாக வந்து நம்ம டிசம்பர் மந்த்தும் வீடியோ வந்திருக்கும். பட் ஆனால் அந்த ஓல்டு வீடியோ நான் அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஜனவரி மந்த்தும் வந்து நியூ வீடியோலாம் எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ வந்து டிசம்பர் மந்த் ஏற்காடு போயிட்டு வந்த வீடியோ மட்டும்தான் ஓல்டு வீடியோ இருக்கும். ஸோ வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க எடுக்கிறேன். இப்போது வந்து டேட் என்னென்னா இப்போ கரெக்டாக ஃபெப் 4ஆம் தேதி கரெக்டாக ஒரு 8:30க்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நைட்டு. நான் வந்து ஒரு இதான் சொன்னேன்லங்க, டிசம்பர் மந்த்தும் நான் வந்து ஜனவரி மந்த்தும் வந்து வீடியோ வந்து நியூ வீடியோ தர முடியல. ஏன்னா நானும் பெரிய பிளான்லாம் வச்சுருந்தேங்க. ஸோ வந்து என்னென்னா நான் வந்து ஒரு சொல்லியிருப்பேன், எங்கே போயிட்டு இருந்ததுன்னா சம்திங் கேரளா ட்ரிப் தாங்க இங்கே போனது. மூணாறு இல்லை, மூணாறுக்கு முன்னாடி போனது. அது இப்போ எங்கேயோ ரீசெண்டாக போனோமே, கேரளா ட்ரிப்பு வயநாடு. வயநாடு போயிட்டு வரும்போது சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நியூ இயர்க்கு எங்கே இருக்கமோ இல்லையோ நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்கணும் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து 2023 நியூ இயர்க்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ட்டுங்க. ஸோ வந்து 2024 நியூ இயர்க்கு வந்து நம்ம அங்கே இருக்கணும். ஏன்னா அங்கே இருந்துட்டு நம்ம 2023 என்ன நடந்துச்சோ அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேங்க. ஸோ வந்து எல்லாமே அந்த ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் இப்போ எப்படி இருக்கா ராமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓகே தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலும்பு சரியாகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து பைக்கு தாங்க ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு 4 மந்த்து பைக்கு 4 இல்லைன்னா 5 மந்த்து பைக்கு ஓட்டவே கூட அப்படின்ட்டாங்க. சப்போஸ் அப்படி ஓட்டினா திரும்ப போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ ஹெல்த்தை பார்த்துப்போங்க. ஸோ வந்து வண்டி நம்ம எப்போ வேணால் ஓட்டிக்கலாம், வந்து ஹெல்த்தை பார்ப்போம். அது வந்து நேற்று தாங்க டெலிவரி எடுத்துகிட்டு வந்த வண்டி வந்து நம்ம ஃபெப் 3 தான் வந்து வண்டி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அந்த ஷார்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இன்னும் சொன்னேன் என்னென்னா நம்மளால் வண்டி இப்போ ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா யூடியூப்பில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு என் சின்ன ஸ்கூல் வயசுலேருந்து ஆசை. ஸோ வந்து யூடியூப்பில் என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏன்னா பைக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ வந்து மோட்டோ விளாகிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து யோசிச்சது தாங்க. அப்போ யோசிச்சு தான் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாமே யூடியூப் சேனல் மோட்டோ விளாகிங் எல்லாம் பண்ணுங்கள், பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. தயவுசெய்து வண்டியில் போகும்போது கவனமாக போங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஏன்னா நான் பண்ண ஒரு சின்ன கவனக்குறைவால் ஒரு 4-5 மந்த் என்னால் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க டாக்டரு. பட் ஆனால் நான் வந்து 1 மந்த்லேயே வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா ஜனவரி 2024 ஜனவரியில் வந்து நம்ம 10ஆம் தேதியோ என்னமோ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் போயிட்டேன். ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா இப்போ தான் வந்து இந்த இடம் கூடு ஆரம்பிச்சிருக்கு, அதுங்காட்டி என் வேலைக்கு வந்த, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, உன் ஹெல்த்தை பாருனாங்க. பட் ஆனால் நான் பெரிய ரிஸ்க் எடுத்து தாங்க நான் வேலைக்கே போயிருக்கேன். வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போனால் ரொம்ப பெயினாக இருக்கும், சுத்தமாக முடியாது. அதுவும் இந்த நர்சிங் வேலைலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க அதில். வந்து அந்த கஷ்டம் என்னென்னா அதில் போய் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தூங்க முடியாது, சரியாக டைமுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கணும், நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் வந்து உடம்பு நல்லாயிருக்கும்.
சரியாக சாப்பிட்றதும் இல்லை, ஹெல்த்தை பார்க்குறதும் இல்லை. வந்து எங்கள் வீட்லேயும் செம்ம திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ணுற. எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ நடந்துச்சேடா. ஏன்னா 2வது ஆக்சிடெண்ட்டுங்க இது வந்து. ஏற்கனவே ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட்டுங்க எங்கள் அப்பா தான் பே பண்ணார், 2வது ஆக்சிடெண்ட்டுங்க எங்கள் அப்பா தான் பே பண்ணியிருக்காரு. வந்து இன்சூரன்ஸ் கொஞ்சம் வந்து கிளைம் ஆச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, எதுக்குடா வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன்னா வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி பண்ணணுமா நீ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கும் புரிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்பீடாக போகிறதுனால தானே வந்து இவ்வளோ நடந்துச்சு. ஸோ வந்து அந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தோம்னா வந்து இவ்வளோ நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து எப்போதுமே வண்டி எடுக்கும்போது சொல்லுவாருங்க. ஸோ வந்து என்னென்னா, பைக்கில் போகும்போது கவனமாக போடா, எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து சேஃபாக போகணும். வண்டி எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாருங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போதுலாம் சொல்லிகிட்டே இருப்பார். வந்து நானும் கவனமாக தான் போனேன். பட் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் வந்து கீழே விழுந்துட்டேன். அது வந்து நான் வந்து யாரையும் வற்புறுத்தலாம் மாட்டேங்க. நீ பைக்கில் வேகமாக போங்க, பொறுமையாக போங்க, இல்லை எப்படி வேணால் போங்க. நான் சொல்கிறது என்னென்னா, கவனமாக போங்க. ஸோ வந்து சைடில் ஏதாச்சும் வருதா, இல்லை நாய் குறுக்கால வர மாதிரி இருக்கா, இல்லை டக்குன்னு நமக்கு தோணும் பைக்கில் போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு சில இடத்துலலாம் தோணும், எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், வந்து ஸ்லோவாக போகலாமே அப்படின்னு சொல்லலாம் தோணும். ஸோ வந்து அந்த மாதிரி தோணும்போது தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக போய்க்குங்க. ஏன்னா எனக்கு அந்த டைம் கொஞ்சம் முன்னாடி தோணுச்சு, எதுக்குடா அவ்வளோ ஸ்பீடு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் பைபாஸில் போய்ட்டுருக்கும்போது ஒரு 140ல் போயிட்டு இருந்திருப்பேன். கரெக்டாக வந்து ஒரு பஸ்ஸு இப்படி போயிட்டு இருந்த பஸ்ஸு டக்குன்னு இப்படி வளைய வந்துச்சு. ஸோ வந்து நான் டக்குன்னு கிராஸ் ஆகி நான் வந்துட்டேன். இல்லை அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி வந்து. ஸோ வந்து அப்போயே நினச்சேன், எதுக்குடா அவ்வளோ ஸ்பீடு போகிறோம், கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்பீடாக போய் பழகிக்கிறவும் வந்து டக்குன்னு குறைக்க முடியலங்க. ஏன்னா அந்த ஸ்பீடாக போய் பழகி டக்குன்னு குறைக்க முடியாதனால தான் வந்து இந்தளவு கீழே விழுந்து இந்தளவு பைக் ஓட்ட முடியாமல் இப்போ இருக்கேன். ஸோ வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அந்த கடவுள் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஹெல்மெட் போட்டதுனால மட்டும்தான் உயிர் தப்பிச்சேன். ஏன்னா வந்து ஹெல்மெட்டை பார்த்தேங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த சைடு ஃபுல்லாகவே தேஞ்சு போச்சு. ஆனால் வந்து இந்த பேக் சைடு வந்து செம்ம அடிங்க. ஸோ வந்து ஹெல்மெட்டை காட்டுறேன் நான் உங்களுக்கு, எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு. தயவுசெய்து நான் ஹெல்மெட் மட்டும் போடலன்னா வச்சுக்கேன், இந்த இடத்துல வந்து நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேனான்னு தெரில. அண்ட் வந்து நான் சொல்கிறது பசங்களே சொல்கிறது தான், தயவு செஞ்சு எல்லாம் பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டை மட்டும் போட்டு ஓட்டுங்க. எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டால் அவன் உயிரை காப்பாற்றும் சொல்லிட்டு. எனக்கு ரியலாகவே நடந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஹெல்மெட்டு போனால் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இந்த இடத்துல அடிப்பட்டால் சுயநினைவே போயிடுங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நிறைய தெரியுங்க நமக்கு வந்து. ஆனால் இந்த இடத்துல அடிப்பட்டால் சுயநினைவே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக போய்க்குங்க. இதுவே பெரிய ஒரு வீடியோவாக வந்திருக்கு, ஒரு 10 நிமிஷம் மேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆனால் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வந்து ஏன்டா அப்படி விழுந்து வர, விழுவுறதே பொழப்பா வச்சுருக்க, முன்னெல்லாம் விழுந்தப்பெல்லாம் வந்து சின்ன அடி தப்பிச்சிட்ட, இப்போ பார்த்தியா விழுந்த உடனே எவ்வளோ பேர் அடிபட்டுருச்சு, ஒரு 6 மாதம் 5 மாதம் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துலாம் வந்து என்ன சொல்கிறது, வூண்ட்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதே இந்த கை இருக்குல்லங்க, அப்படியே நடுங்கும், வலியாக நடுங்கும். ஏன்னா அவ்வளோ பெயின் இருக்கும். அந்த பெயின்லாம் எப்பா சாமி, இன்னமும் நினச்சி பார்த்தாலே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா கையிலலாம் அப்படியே சிறப்பாகி அந்த வூண்டு ஆறுறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. வந்து அவ்வளோ கஷ்டம், சாப்பிட்றதுக்கு கஷ்டம், தூங்குறதுக்கு கஷ்டம். நான் என்னென்னா இவ்வளோ அடிபட்டிருக்கு, நான் சத்தியமாக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க டைம் மட்டும்தான் நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம்லாம் வந்து ஒரு 7 டேஸ் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அந்த டைம் மட்டும் தான் நல்லா தூங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில டைம்லாம் தூங்குறது இல்லைங்க. ஏன்னா தூக்கம் வரும், தூக்கம் செம்மையாக வரும். படுத்த உடனே இந்த இடம்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃப்ளாட்டாக தானே படுப்போம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பெட்டெலாம் வந்து மேலே தூக்கி இப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துருப்போம். ஆனால் வீட்டிலலாம் அப்படி இல்லை, நம்ம ஜஸ்ட் ஃப்ளாட்டாக தான் படுப்போம். வந்து முதுகுலாம் செம்ம பெயினாகவும், இந்த தண்டு ஓடும், அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் செம்ம பெயினாக இருக்கும். டக்குன்னு வந்து முழிப்பு வந்துடும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் தூங்க, டக்குன்னு முழிப்பு வந்துடும். ஸோ வந்து என்னதுன்னா
ஸோ வந்து பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் புரியாமல் போல பார்த்து சேஃபாக போய்ங்க. அங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ இது கரெக்டாக பேசும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டிஆர்எஃபே அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக போய்க்குங்க. இந்த வீடியோ தான் ரன் பண்ணினேன். அண்ட் வந்து டிஆர்எஃபே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விடுங்க. அண்ட் வந்து டிஆர்எஃபே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்ன ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி உடையிற அளவு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த டிஆர்எஃபே நான் பேசணுன்றதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அண்ணந்து வேறு ஏதாச்சும் பாக்கி இருக்கா? டிஆர்எஃபே எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ லாட்ஸ். பை 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 பை.